ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நமஸ்காரா. வெல்கம் டு குக் வித் சியா. இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது குயிக்காக ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும், செஞ்சு கொடுத்துடலாம். வீட்டில் இருக்கவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களாம் ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க. ரவை 1 கப்பு, வறுத்த ரவை வறுக்காத ரவை எந்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூனு. இது 2 பொருள் இருந்தாலே போதுங்க, குயிக்காக ஸ்நாக்ஸ் பண்ணி முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் நம்ம 1 கப்பு ரவை எடுத்தோம், 1 கப்பு தண்ணி சேர்த்துடலாம். நீங்கள் டம்ளரில் எடுத்தாலும் அதே மெஷர்மெண்ட் தான். இதை நல்லா சூடு பண்ணிக்கலாங்க. இன்னும் தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக டேபிள் சால்ட் சேர்த்துடலாம். நம்ம ரவை எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை வந்து இதில் கிளறிக்கலாம். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி விழுந்துரும். சும்மா குயிக்காக செஞ்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதுங்க. பாருங்க, இந்த மாதிரி கெட்டியானா போதும். இப்போ இதை மூடி போட்டு வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷம் சூடு ஆறட்டும். லைட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். லைட்டாக சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ இதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல, அது இதில் சேர்த்துடலாம். இது எதுக்காக சேர்க்குறோன்னா, இந்த ஸ்நாக்ஸ் செய்யும் போது மொறுமொறுப்பு வருங்க, அதுக்காக தான் சேர்க்குறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துடலாம். இது எதுக்காக சேர்க்குறோன்னா, கையில் மாவு பிடிக்காமல் இருக்கும், அதுக்காக தான். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. அவ்வளோதாங்க, பிசைஞ்சாச்சு. இப்போ உள்ளங்கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் கையிலையும் பிடிக்காது. பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருட்டிக்கணும் இந்த சைஸ்க்கு. அப்போ தான் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும் போது வேகும். இதே மாதிரி மீதம் உள்ள மாவு எல்லாத்தையுமே இது மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும் போது உள்ளேயும் நல்லா வெந்து வரும். வாங்க எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருவோம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சுங்க. சூடாகட்டும், வெயிட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டுருவோம். ஒன்று கூட உதிரல. நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி செவந்தாலே உள்ள நல்லா வெந்திருக்குங்க. எடுத்துருவோம். ரொம்பவே நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க அந்த ஸ்நாக்ஸு. செய்யறதுக்கும் குறைவான பொருள் தான், ரவை மட்டும் இருந்தாலே போதும். அடுத்து போட்டு எடுத்துருவோம். போடும் போது மெதுவாக ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க, எண்ணெய் மேலே அடிக்கும். பாருங்க, எல்லாமே எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு. ரொம்பவே மொறுமொறுன்னு இருக்கு. இதை ஒரு பவுலில் மாற்றிடுவோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு தனி மிளகாய் தூள் காரத்துக்காக. டேபிள் சால்ட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுங்க. ஆல்ரெடி சேர்த்தாச்சு, அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுவோம். பாருங்கள், இது வந்து ரொம்பவே மொறுமொறுப்பாக இருக்குங்க. மேலே வந்து மொறுமொறுப்பாகவும் உள்ளே வந்து நல்ல மெதுமெதுன்னு இருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் லைட்டாக காரம் போட்டிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு.